யூட்ரஸ் கேன்சர், பிரெயின் டியூமர். ம், ம், புற்றுநோய்னு சொல்றதுல 2 வகை, அதாவது ஒரு சாலிட் உருவாகுதுல 2 வகை தான் உருவாகும். ம், ம், அது பிரெயின் டியூமரா இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள வரக்கூடிய டியூமர் எதுவா இருந்தாலும் சரி. முதல் வகை டியூமர் வந்து ம், சிஸ்ட்னு சொல்லுவாங்க, ம், ம். மூளையில உருவாகக்கூடிய சிஸ்ட். ம், ரெண்டாவது டியூமர். சிஸ்ட் வேற, டியூமர் வேற. சிஸ்ட் எப்படின்னா வளலை கட்டி, ஓ வாழை கட்டி. ஓகே. சோப்பு கட்டி இருக்குல்ல, ம், ம். அது மாதிரிதான் அது. தண்ணி பட்டா அது கரைஞ்சிரும், ஆனா தண்ணியே அங்க போக முடியாது. ஓ. ஏன்னா அது சூழ்ந்து ஒரு லேயர் கறி படைஞ்சிருக்கும். ம், அதனால தண்ணியே, உப்பு தண்ணியே போகாது. உப்பு தண்ணி இருந்தா அது ஏற்கனவே கரைஞ்சிருக்கும், ஃபார்மே ஆயிருக்காது. ம். எடுத்தீங்கன்னா மூளையில இருந்து எடுப்பாங்க சிஸ்ட், பால் மாதிரியே இருக்கும். ஓ கோகோன பால் மாதிரியே இருக்கும். இந்த ம், பாயாசத்துல ஒரு வகை பாயாசம் பண்ணுவாங்கல்ல, ஜவ்வரிசி பாயாசம். அது ம். ஆமா சாமி. ஜவ்வரிசி பாயாசம், இதுல வெந்து ஒண்ணு போய் ஒரு உருண்டை கிடக்கும்ல உள்ளுக்குள்ள, ம், ம், அந்த மாதிரியே தான் இருக்கும். இது பேர் சிஸ்ட். இது வந்து எண்ணெயும் ம், தண்ணியும் ஒன்னா உறவாடி ம், அங்க சூடு சேர்ந்து உருவாரு. இதுல கறி இருக்காது. ம், இது முதல் வகை. இவங்களுக்கு உப்பு கொடுத்தா கரைஞ்சு ஒடியாந்துரும். ம். உப்பு சேர்ந்தா, உப்பு பட்டாவே அது தண்ணியா மாறிடும் சுத்தமா. ஓகே, ஓகே. ம், பனிக்கட்டி மாதிரி அது, ம், கொஞ்சம் பனிக்கட்டி. ரெண்டாவது வந்து டியூமர். இந்த டியூமர்ல ம். இந்த முதல் சிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த சிஸ்ட்ல கறி போய் கலக்கணும். ஓ. ம், கறி கலக்கணும். கறி கலந்ததுன்னா இந்த கறி என்ன பண்ணும், அந்த பாண்டை பிரிக்கவே விடாது. எண்ணெயும் தண்ணியும் தனியா பிரிஞ்சு போகவே அது விடாது. ம், ம். இந்த வரலைய ஒன்ன ஒட்ட வச்சுக்கும், 2 பக்கம் ஒரு பாண்டு மாதிரி அது அந்த கறி உடைச்சுக்கும். ம். இந்த கறியை உடைக்க முடியாது உப்பு தண்ணியால கூட. ஓகே. கறி உப்பு தண்ணியில போட்டாலும் மிதக்கும், கரையாது. ஓ. சுண்ணம் சேர்ந்தா மட்டும்தான் அது உடையும், கறியினுடைய பாண்டு உடையும். ஓ. அதனால சுண்ணம் போட்டா மட்டும்தான் உடைக்கவே முடியாது. டியூமர் உடைக்கவே முடியாது. உப்பு தண்ணியே சாப்பிட்டு இருந்தாலும் சிஸ்ட் கரைஞ்சு வரும், ம். டியூமர் உடையாது. சுண்ணம் சேர்ந்தா காரம் சேரணும், சாரத்தால சிஸ்ட கரைக்க முடியும். ம். இந்த சாரத்தால சிஸ்ட கரைக்க முடியும், காரத்தால தான் ம். டியூமரை கரைக்க முடியும். டியூமரை உடைக்குங்க. ம். உடைக்கணும், இங்க உடைக்க வேண்டிய தேவை இருக்காது. கறியை பிரேக் பண்ணணும், அப்புறம் கரைக்கணும். ம். பிரேக் பண்றதுக்கு காரம் வேணும். ம். ஓகே. இந்த சிஸ்ட் இருக்கு இல்லையா, சிஸ்ட் இங்க மட்டும் இல்ல, ம். ரத்தத்திலயும் ஒரு சிஸ்ட் இருக்கும். ரத்தத்துல ஒரு வளலை இருக்கும். அது ம், ம், ம். அதுக்கு அபான வளலைன்னு பேரு. ம். அது சுத்தி பண்றதுக்கு மூல சுத்தின்னு ஒண்ணு இருக்கு. ம். அது மூலம் இல்லையா, மூலாதார சுத்தி பண்றதுக்குன்னு ஒரு வகை இருக்காது. அந்த மூலம் என்ன பண்ணிடும், இது திரவ நிலையில இருக்கும், ம். வளலையாவே இருக்கும். அது ஓகே. ஜெல்லி மாதிரியே இருக்கும். ம். சூடாகுது அல்லது அந்த வாயில் வந்து பிரஷர் ஜாஸ்தி ஆகுதுன்னு சிஸ்டா மாறிடாது. சிஸ்டா மாதிரி அந்த வாசலை திறக்க விடாம அடைச்சிரும். மலம் போய் அந்த வாசலை ட்ரை ஆக்குறது இல்ல, இந்த சிஸ்ட அடைச்சிரும். ஓ. இவங்களுக்கு உப்பு தண்ணி கொடுத்தா அந்த சிஸ்ட திறந்துரும், இது உப்பு தண்ணியை திறந்துரும். ம். ஆனா மலமே ட்ரை ஆகி ம். அந்த செல்களே டீஹைட்ரேட் ஆகி அங்கே வந்து டியூமர் ஆயிடுச்சு. பைல்ஸ் வந்துருச்சு. பைல்ஸ் விட அதுக்கு அடுத்து என்ன, பௌத்திர கட்டி. பௌத்திர கட்டி. அது பேர் என்ன, பிஸ்டுலா உருவாகுதுன்னா, பிஸ்டுலாங்கிறது டியூமர் தான். உருவ கட்டி உருவாகணும், அங்க கறி சேரணும். இந்த 2 பாண்டையும் இணைச்சு வைக்க ஒரு ஆள் வேணும். இவங்க 2 பேர்த்தையும் பிரிஞ்சு போகாம வைக்கிறதுக்கு கறி உள்ளுக்குள்ள சேரணும். மலம் சேர்ந்து எண்ணெயும் தண்ணியும் பிரிஞ்சு போக விடாம 2ஐயும் ஒட்ட வச்சிருச்சு, புடிச்சு இழுத்துக்குச்சு. அது இதை உடைக்கணும், பிஸ்டுலா உடைக்கணும்னா உப்பு தண்ணியால முடியாது. வெள்ள கரைச்சு அது கொண்டு வரும். அப்ப சுண்ணம் வேணும், அதாவது காரம் வேணும். இந்த சிஸ்ட்னால உண்டாகக்கூடிய மலச்சிக்கல் ஈஸி, ஒபேஸா இருக்கும் உடம்பு, கண்டுபிடிச்சிடலாம். மத்த மலச்சிக்கல் வந்து ரொம்ப நாளா இந்த தொந்தரவு இருக்கு அப்படின்னா, இந்த சிஸ்ட்னால மலச்சிக்கல் உண்டாச்சுன்னா அதுல இருந்து உருவாகிறத, அதுல இருந்து எவாபரேட்டர் நீரெல்லாம் லங்ஸ்ல தேஞ்சு லங்ஸ்ல வீசிங் வரும். அவங்களுக்கு வீசிங் இருக்கும். இவங்களுக்கு உப்பு கொடுத்தா சரியா போயிடும். ஒரு வகை. 2வது வகை, ரொம்ப நாளா பிறப்புலேயே மலச்சிக்கல் ரொம்ப நாளாவே இருக்கு அப்படின்னு சிஸ்ட்னால இது உருவாகாது. கறி உடம்புல இருக்கிற கறி, இதை சுண்ணம் கொடுத்தா தான் சரியாகும். சுண்ணம் வந்து தண்ணியில விட்டா என்ன ஆகும், கொதிக்கும், தண்ணியில கிடந்தா 2.5 கலந்துடும், அடையாளம் தெரியாது. முருக்கன் விதை அப்படி இல்ல. அதனால ரச சுண்ணத்தை கொடுத்து பேதி கொடுப்பாங்க. ரச சுண்ணத்தை விளக்கெண்ணெயில கொடுத்து பேதி கொடுக்கறது.
ஓகே. இது பாரிசவாதத்துக்கு பக்கவாதத்துக்கு ஒரு மருந்து இருக்கு. ம். வீர செந்தூரம் அல்லது வீர பஸ்பம், வீர சுண்ணம். ம். ம். இத வந்து பனை வெல்லத்துல கலந்து தேன்ல கலந்து கொடுப்பாங்க. இது சுண்ணம் போய் என்ன பண்ணிடும், எல்லாத்தையும் கரைச்சி தண்ணி ஆக்கிடும். அந்த தண்ணியிலே தானும் கரைஞ்சிரும். எப்படி சொன்னேன்? ரச வீர சுண்ணம், ரச சுண்ணம் பனை வெல்லத்துல சரி கலந்து, பனை வெல்லம், சுக்கு குடிநீர், தேன், இந்த மாதிரி ஏதாவது கலந்து சாப்பிட வச்சிருக்கோம். சிலருக்கு வாய் கோணிரும், வாய் பிடிச்சுக்கும். அதுக்கு வீர செந்தூரம், வீர ரசம் அல்லது வீர சுண்ணம், ரச சுண்ணம் கொடுத்தா சரியாகும். கொடுத்தோம்னா பனவெல்லத்துல அல்லது இந்த ஏதாவது ஒரு குளித்தைலத்துல கொடுப்பாங்க. நேரடியா சூரணங்களோட கலந்து கொடுக்க மாட்டாங்க. அதை குளித்தைலத்துல ஏதாவது கொடுத்தோம்னா கொடுத்துட்டு விளக்கெண்ணெய் உள்ளுக்குள்ள வேதி கொடுப்பாங்க. இது கொடுக்கும்போது இது போய் சுண்ணம் பட்ட உடனே எங்க அந்த கட்டி இருக்கோ அந்த கட்டியில் இருக்கிற நீரெல்லாம் வெளியில வந்துடும். முதல் வேலை உடைச்சிருது இல்ல, கறி நீரை தான் வெளியே விடும். முதல்ல எண்ணெய் அவ்வளவு சீக்கிரம் வெளியே விடாது, புடிச்சு வச்சுக்கோங்க. அதுல இருந்து நீர் வெளியே வந்துடும். இந்த நீர் வெளியே வந்தோடனே வெளியில வந்த நீர்ல சுண்ணம் கரைஞ்சிடும். தேன்ல கலந்து கொடுக்குறோம்ல, இந்த தேன்ல முதல்ல சுண்ணம் கலக்கும். இந்த சுண்ணம் தேன்ல கலந்து அந்த கட்டியை போய் சேரும். சேர்ந்த உடனே தேன் அதுக்குள்ள ஊடுருவி போக பார்க்கும். எவ்வளவு தூரம் போயிருக்கோ அந்த அளவுக்கு வந்து அந்த பாண்டை பிரேக் பண்ணிடும். பிரேக் பண்ணா இப்ப தண்ணி உருவாகும்ல, இந்த தண்ணியில தேனும் அந்த தேன்ல அடங்கிய சுண்ணமும் கலந்துரும். இப்ப எக்ஸ்ட்ரா லிக்விட் அது கிடைச்சிருச்சு சுண்ணத்துக்கு. இந்த லிக்விட பயன்படுத்தி மறுபடியும் அந்த கட்டிக்குள்ள பூந்துக்கும். தேனுடைய வேலை அங்க முடிஞ்சது. இல்லைன்னா லிட்டர் கணக்கா தேன் கொடுக்கணும். இப்ப அதுல இருந்து வெளிவந்த நீர்லயே அந்த சுண்ணம் கரைஞ்சு அந்த நீரை பயன்படுத்தியே மறுபடியும் உள்ளுக்குள்ள பூந்துரும். பூந்து முதல்ல கறிக்குள்ள பூந்து அந்த அதுல இருந்து எண்ணெயை வெளியே வர வைக்கும். வெந்நீர் ஆயிரும்ல, இப்போ சுண்ணம் கலந்த உடனே அந்த தண்ணி வெந்நீர் ஆயிரும்ல, வெந்நீர்ல எந்த பொருள் போட்டாலும் எண்ணெய் மேல வெளியே வந்துடும். அந்த கறிக்குள்ள இருந்து எண்ணெய் வெளியில வந்துடும். இந்த கறி வந்து பாண்ட் லூஸ் ஆயிடும், உடஞ்சு அப்படி இப்படி கட்டி கட்டிக்கல வெளியில வரும். மலத்திலே வரும், உடஞ்சு வரும், கொஞ்ச நாள்ல கரைஞ்சு வரும். மலம் போது மலம் கருப்பா போறதே தெரியும். பெருவியாதிகளுக்குள்ள இது ரச சுண்ணம் கொடுக்கறது இப்படி கொடுக்கறது. இது முருக்கன் விதையில வந்து அந்த சிஸ்டுக்கு தான் பயன்படும். ரெண்டு வகை மலடு இருந்தது இல்ல, முதல் வகையில பிசிஓடிமாங்க. பிசிஓடின்னா நீர்கட்டி. ஆமா, நீர்கட்டி தான் அது. நீர் கட்டியா மாறாது, வளலதான் கட்டியா மாறும். இந்த நீர் கட்டினா இந்த மண்டையில உருவாரு சிஸ்ட் மாதிரியாவது அதுவும் உப்பு கொடுத்தா அது கரைஞ்சு ஒடியாந்துரும். அவங்க உடம்ப பார்த்தாவே தெரியும் ஒபேஸ் உடம்பா இருக்கும். இவங்களுக்கும் கர்ப்பம் தரிக்காது. சிஸ்ட தாண்டி எப்படி போய் அது போய் விந்து போய் அதை ரீச் பண்ண முட்டைக்குள்ள போற வழி இல்ல. முதல்ல இந்த சிஸ்ட் வந்து வாசலே அடைச்சிரும். ஒரு லேயர் மாதிரி பிளாஸ்டிக் கவர் வச்சு மூடின மாதிரி கருப்பு பைய அப்படியே சூழ்ந்துரும் சிஸ்ட். உள்ளுக்குள்ள விந்து போவே போகாது, கர்ப்பம் வராது. உள்ள பூந்தாலும் வந்து விந்து உள்ள போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தொலைச்சிட்டே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. விந்து வந்து சுண்ணாம்பு தன்மை இல்ல, சிஸ்ட போய் தொட்ட உடனே சிஸ்டுக்குள்ளதான் வந்து சிஸ்ட் சூழ்ந்துதான் முட்டை இருக்கும். முட்டைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சிஸ்ட தொட்டு போகணும். முட்டைய போய் கருவுறவா செஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. விந்துல சுண்ணாம்பு தன்மை இருக்குல்ல, சுண்ணம் இருக்கு, அது வெளியே வரும். அது முட்டைக்குள்ள போகும், சிஸ்டுக்குள்ளேயும் போகும். சிஸ்ட வந்து தண்ணியா மாத்திரும், அபாசன் ஆயிடும். கீழே ஒடியாந்தாகணும்ல, இப்போ கலைஞ்சு வெளியே வந்தோம், தங்காது சிஸ்ட் இருந்தா. ரெண்டாவது அது வந்து டியூமரே கட்டியாயிடும். இது ரெண்டாவது வகை மலடு. ரெண்டாவது வகை மலடுல வந்து அது வந்து உறைஞ்சே போயிடும். தசை அடிபட்டுச்சுன்னா அந்த இடத்துல கருப்பா சிவப்பாயிடும்ல. ரத்தம் ஒரு இடத்துல அடிபட்டுதுன்னா அந்த இடத்துல ரத்தம் கட்டிக்குது இல்ல, கண்டிப்பா அந்த மாதிரி ரத்தம் கட்டியாவே மாறிடும் அந்த அண்டம். 15 நாள் 16வது நாள்ல இருந்து ரத்தம் போக ஆரம்பிக்கும். அதுக்கு
போற ரத்தம் அந்த 28வது நாள்ல அந்த ரத்தம் முட்டை அதுல இருந்து எல்லாம் வந்து வெளியில வரணும். வராது, அப்படி உள்ள தங்கிடும். என்னுடைய இயல்பு என்ன? ரத்தத்தையே உறிஞ்சி வச்சுக்கணும். எது கிடைச்சாலும் உறிஞ்சி வச்சுக்கணும். உடம்புல மலச்சிக்கல் இருந்தா அதை வெளியில வரக்கூடாது, எல்லாத்தையும் உறிஞ்சி வச்சுக்கணும். ரத்தத்தையும் சேர்த்து உறிஞ்சி வச்சு, இப்ப முட்டை சிஸ்டுக்கு காரணமான வளல ரத்தம் 3 உள்ள உறிஞ்சி வச்சுக்கும். அது இது கறியும் சேர்த்து உள்ள உறிஞ்சி வச்சுக்குதா. இப்போ விந்து உள்ள போனா போகாது, முதல்ல அது ஹார்ட் ஆயிடும். கறி இருக்குல்ல, விந்து இது தின்னுடும். விந்துல இருக்கிற நீரை அந்த அதுல இருந்த கறி வந்து சாப்பிடும். அதனால விந்து வந்து நீந்த முடியாம அங்கேயே கிடந்துரும், அல்லது உடஞ்சு போயிடும், பிரேக் ஆயிடும். விந்து வெட்டையாயிடும்னு வச்சுக்கோங்க. இப்படி விந்து வந்து வெட்டையாக்குது இல்ல, வெட்டையாதுன்னா பிரேக்க உடஞ்சு போயிடும்னு அர்த்தம். உடஞ்சு போய் சும்மா ஒரு உப்பு தூள் மாதிரி ஆயிடும். இதே வெட்டை வந்து அவங்களுக்கு யூரின் ட்ராக்லயும் தெரியும். ஆண் விந்து வந்து வெட்டையாக்கும் போது அவங்க யூரினை வெட்டையாக்காதா? வெட்டையாயிடும் அவங்களுக்கு. இந்த வெட்டை வந்து இந்த 2வது கேஸ்ல தான் வரும், சிஸ்டர் கேஸ்ல வெட்டை வராது, டியூமர்ல வரும். ஆமா, இது பெண் மடல்ல 2வது வகை. இந்த 2வது வகைக்கு என்ன கொடுக்கறது? எண்ணெயும் சுண்ணமும் தான் கொடுக்கணும். இவங்களுக்கு வந்து சாலிடு கொடுக்க கூடாது. சாலிடு கொடுத்தீங்கன்னா அந்த சாலிடையும் சேர்த்து இது உள்ள வாடா அப்படின்னு சேர்த்து உள்ள வச்சுக்கோங்க. கறியை கொடுக்க கூடாது, முடிஞ்சது கறி இல்லாம கொடுக்கும். எண்ணெயா கொடுத்து அதனால திராவகத்துல கொடுப்பாங்க, வெடிவெப்பு திராவகத்துல விளாவி கொடுப்பாங்க. நீர்க்கட்டை உடைக்கிறதுக்கு வெடிவெப்பு திராவகம் தான் முள்ளங்கி சாறுலயே இளநீர்லயே கலந்து கொடுப்பாங்க. ஏன்னா அது கல் ஆயிடுச்சுங்க, கல்ல உடைக்கிற கல் ஆயிடுச்சு. இப்ப ஏதாவது சாலிட கொடுத்தீங்க, நெருஞ்சில் கஷாயம் கொடுத்தீங்க, நெருஞ்சில ஃபைனஸ்டா இருக்கும் கறி. அது காய்ச்சும் போதே அது பச்சை பழுப்பு கலர்ல தான் வரும். அந்த பழுப்பையும் சேர்த்து இது உறிஞ்சி வச்சுக்கும். பெர்மனண்டா எல்லாம் கியூர் ஆகாது. எதை கொடுக்கறோமோ அந்த சிஸ்டர் டியூமர் 2ல எதுன்னு பார்த்து அதை பயன்படுத்திக்கணும். சிஸ்டர் இருக்கிற உடம்பு வந்து ஒபேஸா இருக்கும், டியூமர் இருக்கிற உடம்பு வந்து வறண்டு போயிருக்கும். மூளை சூடு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. இவங்களுக்கு மூளை சூடெல்லாம் இருக்காது.